கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல் அடியார்களே, நம்மிடம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை வரவேற்று இவ்வாறு துஆ செய்துள்ளார்கள். யாருமே செய்யாத, எந்த நபியும் செய்யாத, யாருமே கேட்காத, எந்த நபியும் கேட்காத ஒரு அற்புத துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை வரவேற்று ரமலானுடைய மாதத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த துஆவை கேட்டுள்ளார்கள். யாருக்காக? இந்த சமுதாயத்திற்காக. எதற்காக? நன்மைகள், இபாதத்துக்கள், வணக்கங்கள் செய்து நன்மையை அடைய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த அற்புத துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஹாதா ஷஹர் ஷரீஃப் ஷஹ்ருல்லாஹில் ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ வஃபிக் லனா நஅபுதக நஸூமக வ திலாவத்தில் குர்ஆன் ونذكرك ذكرا كثيرا 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 يا رب العالمين. يا الله, ரஜப் மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் பரக்கத் செய்திடுவாயாக. புனிதமிகு, சங்கை மிகு, மகத்துவம் மிகுந்த, மாட்சிமை தங்கிய ரமலான் மாதத்தை அடைகின்ற பேற்றினை எங்களுக்கு நீ தருவாயாக, தந்தருவாயாக. அந்த ரமலானிலே நாங்கள் உடற்காக பகல் காலங்களிலே முன்பிருந்து இரவு காலங்களில் உன்னை இன்று வணங்கி உன்னால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செல்வங்கள், பொருளாதாரங்கள், இவைகளை எங்களை நாடி வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத்தாக, சதகாவாக தான தர்மங்கள் செய்து இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்திலே முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வான்மறை, திருமறை, உலக பொதுமறை, அந்த திருக்குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி இன்னும் உன்னை நாங்கள் அதிகம் அதிகம் நபியான வணக்கங்கள் செய்து அந்த ரமலான் மாதத்திலே நன்மையை அடையக்கூடிய அந்த வாக்கியத்தினை வல்ல இறைவா எங்களுக்கு நீ தந்து அருள்புரிவாயாக என்று ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்துள்ளார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகிலே நமக்கு நம்முடைய இல்லங்களில் ஒரு விசேஷம், நம்முடைய மகனுக்கோ திருமணம் நடத்த போகின்றோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான வேலைகளில் நாம் இறங்கி விடுவோம், அதனை தயார் செய்ய ஆரம்பித்து விடுவோம். திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த புதிய இல்லம் கட்டி அதை நாம் முடிப்பு போகின்றோம். அந்த இல்லத்திற்கான அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் 2 மாதத்திற்கு முன்பாகவே நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். இப்படி இந்த உலகினுடைய நிலைகள் உலகிலே நாம் பார்க்கின்றோமோ இல்லையா? அந்த அடிப்படையில் ரமலான் மாதம், ரமலானை வரவேற்பதற்காக ரமலானுடைய மாதத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலானிலே பரிபூர்ணமான முறையிலே முழுமையாக நாம் இபாதத்துக்கள், வணக்கங்கள் செய்வதற்கு தயாராக ஆகிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலான் ரஜப் மாதத்திலே நாம் பாவங்களை விட்டு
விலகி இருக்க வேண்டும். அதிகமான நன்மைகள் செய்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதிகமான நன்மைகள் செய்வதற்கு இந்த ரஜப் மாதத்திலே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரஜப் மாதத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குகின்றது. ரஜப் மாதத்தினுடைய சங்கைகள், மகத்துவங்கள் ஏராளமாக இருக்குகின்றது. நாம் பார்க்கின்றோம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நல்ல நாள், கெட்ட நாள், துச்சகனம் என்பதாக எதுவுமே கிடையாது. ஒரு மனிதர் அன்றையின் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு அவர் நிறைவு செய்து கொள்வாரேயானால் அன்றைய நாள் அவருக்கு வெற்றிக்குரிய நாள், மகத்துவமிக்க நாள், உன்னதமிக்க நாள் என்பதாக நம் வீட்டிலும் மேலான கர்ப்பிணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக அவரை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குகிறது. இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள். அதிலே அல்லாஹ் தஆலா 4 நபிமார்களை அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியுள்ளார். அதுபோன்று 1,24,000 சத்திய சகாபாக்கள், அவர்களில் 4 சகாபாக்கள் மேன்மைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள். அதுபோன்று இறைவனால் படைக்கப்பட்ட நாட்கள், வருடத்திற்கு மாதங்கள் 12 மாதங்கள். அதைத்தான் சொல்லி காமிக்கின்றான். வருடத்திற்கு 12 மாதங்கள். இதில் இறைவனால் இந்த 12 மாதங்களில் சந்தைப்படுத்தப்பட்டது, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 மாதங்கள். அதில் ஒன்றுதான் ரஜப் மாதம், இறைவனுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் ரஜப் என்பதாக இதற்கு சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே இந்த ரஜப் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குகிறது. அதில் ஒன்று, இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், சந்தைப்படுத்தப்பட்ட மாதம் ஷஹ்ருல்லாஹில் ரஜப் என்று சொல்லுகின்ற இறைவனின் மாதம். இரண்டாவது, இந்த ரஜப் மாதத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலத்தில் வாழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக வாழ்ந்த காலத்தை சரித்திர ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமைத்தனம் மிகுந்த காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். நாம் உன்னை விளங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தான் செய்யக்கூடியது தவறு என்று தெரிகின்றது. ஆனால் தவறு என்று தெரிந்தால் அந்த மனிதன் அதனை திருத்திக் கொள்வான், அதை திருத்திக் கொள்வான். தான் செய்யக்கூடியது தவறு என்பதாக தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் தான் செய்யக்கூடிய அவற்றிலிருந்து ஒரு பொழுதும் அவன் திருந்த மாட்டான், மீண்டு வரமாட்டான். அதனால்தான் மஅசுமா என்றால் அவர், ஜாகிலியா என்றால் மடமைத்தனம். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள், சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஜாகிலியா சொல்லக்கூடிய மடமைத்தனம் மிகுந்த அந்த காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மனமைத்தனத்திலே மிகுந்திருந்தார்கள் அதையும் நாம் மேற்கோள் காட்டுகின்றேன், பார்க்கின்றோம். ஒரு நிறைமாத கற்பனை ரோட்டிலே செல்கின்றதென்றால் அங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கும்.
அந்த பெண்மணியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அது ஆனா பெண்ணா என்று பார்ப்பதற்காக வேண்டி பந்தயம் கட்டிக் கொள்வார்கள். ஆனா பெண்ணா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி நாம் அறிய முடியும்? இந்த காலத்துல என்ன வந்துருச்சு, மிஷின் வந்து அது நிறைய மாதம் கர்ப்பிணி இல்ல, ஒரு 2-3 மாசத்துலயே எழுதிடுறாங்க. கருவம் வரும்போது ஆனா பெண்ணா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் நிறைய மாதம் கர்ப்பிணி அந்த பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதாக தெரிய வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பந்தயம் கட்டிக் கொள்வார்கள். வயிற்றுல கத்தியை கொண்டு போய் குத்தி அதை கிழித்து அது இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதாக தெரிந்து கொள்வார்கள். ஆணின் மீது பந்தய தொகையை கட்டியவர்கள் அந்த பந்தய பரிசில் தட்டி செல்வார்கள். இது பெண் என்பதாக பெண்ணின் மீது பந்தயம் கட்டியவர்கள் அந்த பரிசில் தட்டி செல்வார்கள். இப்படி மடமைத்தனம் மிகுந்திருந்த அந்த காலத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு நிறையான அனுப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஐயாமை ஜாகிரியா அறியாமை காலத்திலிருந்து அந்த மக்கள் கூட இந்த ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள், சங்கைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு விளங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்க எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் நினைச்சுக்குவாங்க, சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்கள் இந்த ரஜப் மாதத்திலே தங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் எதுவுமே அவர்கள் செய்து கொள்வது கிடையாது, யுத்தம் செய்து கொள்வது கிடையாது. தங்களுக்கு தானே சண்டை சச்சரவுகள் செய்து கொள்வதையும் யுத்தம் செய்து கொள்வதையும் போர் செய்து கொள்வதையும் தடை செய்து கொண்டார்கள் என்றால் இந்த மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் என்பதை நாம் இதிலிருந்து நன்றாக உணர முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இந்த ரஜப் மாதத்தை உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், அதான் இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ரஜப் மாதம் இறைவனின் மாதம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ரஜப் மாதத்தை பாராட்டியுள்ளார்கள். 4வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரஜப் மாதத்தை நீங்கள் அமல்களை கொண்டு, இபாதத்துக்களை கொண்டு, வணக்கங்களை கொண்டு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், சங்கைப்படுத்துங்கள். அக்ரிமு ரஜப யுகர்ரிமுல்லாஹு பிஅல்பி கராமாத்தின் யௌமல் கியாமா. இந்த ரஜப் மாதத்தை யார் அமல்களை கொண்டு, இபாதத்துக்களை கொண்டு, வணக்கங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே 1000 கண்ணியங்களை கொண்டு அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் என்று கருணையே உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்துடைய சிறப்பை மேன்மையை நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். 5வது, உலகத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் எத்தனையோ நூல்கள், எத்தனையோ புத்தகங்கள், இவைகளை நாம் வாசிக்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் நாம் வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த புத்தகங்களிலே வாசிக்கக்கூடிய வாசிப்புகளிலே மிக சிறந்தது, உயர்ந்தது, மகத்துவம் மிக்கது, உன்னதம் மிக்கது, மாற்றுமை நிறையது என்று தெரியுமா? அதுதான் கலாமுல்லாஹ், இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட சங்கையிலே திருக்குர்ஆன். உலக பொதுமறை வைத்த குர்ஆன் எவ்வளவு மேன்மைக்குரியதோ அதுபோன்று இந்த ரஜப் மாதமும் மேன்மைக்குரிய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் எவ்வளவு மேன்மைக்குரியது, எவ்வளவு சங்கைக்குரியது என்பதை இந்த இடத்திலே நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம்
பெருமானார் சொல்லி காமிப்பார்கள். ஒரு மனிதன் 2 விஷயத்தை அவர் பின்பற்றுவாரேயானால் அவருக்கு உலகிலே வெற்றி இருக்கிறது. ஒன்று இறைவனின் வேதம், மற்றொன்று எனது நடைமுறை. இந்த இரண்டிலும் நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. எத்தனை நபர்கள் இறைவனுடைய அந்த கலாமாகிய இறை வேதமாகிய அந்த திருக்குர்ஆனை நாம் எத்தனை நபர்கள் அதனை எடுத்து வைத்து நாம் ஓதுகின்றோம், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய சிறப்புகள் மகத்துவம் நிறைய இருக்கிறது. அதனை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். இந்த திருக்குர்ஆனை ஒரு மனிதர் எந்த நோக்கத்தோடும் எந்த தேவையோடும் எந்த நாட்டத்தோடு அவர் அதை அணுகுவாரோ அதனுடைய பலன் நிச்சயமாக அவருக்கு உண்டு. ஒருவர் கவலையோடு இருக்கின்றார், வியாபாரத்திலே தொழிலிலே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, குடும்பத்துக்கு இடையிலே குடும்பங்களிலே பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மனிதர் திருக்குர்ஆனை அவரை எடுத்து வைத்து ஓதுவார் என்றால் அவருக்கு அதிலே நிம்மதி கிடைக்கிறது. அதன் மூலியமாக அவருடைய அந்த பிரச்சனைகள், அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், தொய்வுகள், இவைகளை அதனால் நீக்குகின்றான் என்பதனையும் நாம் மாணவியுடைய மொழிமொழியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் குர்ஆன் எந்த அளவில் நமக்கு அது நேர்மைக்குரியதாக இருக்கிறது என்பதற்கு ஒரு நிகழ்வினை நாம் நன்றாக கவனத்திலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசர் தனது மகனை யுத்தத்திற்காக அவருடைய மகன் தலைமையிலே படை ஒன்றை அனுப்பி வைக்கின்றார். தனது மகன் உடைய தலைமையில் யுத்தம் செய்வதற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். அவர் சென்று யுத்த களத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கிருந்து ஒரு ஒற்றர் அரசரிடம் ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார். அரசரே, நமது இளைய முதல்வர் அவருடைய தலைமையில் சென்ற அந்த யுத்தம் அது தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு செய்தியை ஒற்றர் அரசரிடத்திலே கொண்டு சொல்கின்றார். அரசருக்கு அருகாமையிலே அரசனுடைய மனைவி இருக்கிறது. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, இருக்காது சொல்றாங்க, இருக்காது, ஒரு காலம் முற்போதும் நடக்காது, என் மகன் நிச்சயமாக அந்த யுத்த களத்திலே வெற்றியாக கூடி வருவான் என்பதாக அரசனுடைய மனைவி அங்கு ஆணித்தரமாக அதனை எடுத்துரைக்கிறது. சொன்ன கொஞ்ச நேரத்திலே இன்னொரு ஒற்றர் அங்கிருந்து வருகின்றார். வந்து அவர் சொல்லுவார், அரசரே, நமது இளைய முதல்வர் அவருடைய தலைமையில் சென்ற அந்த யுத்தம் வெற்றிமாக கூறி இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி அரசருக்கு அந்த ஒற்றர் சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் அரசனுடைய முகம் மலர்ந்து கொள்கின்றது. இதற்கான விளக்கத்தை அந்த மகனிடத்திலே அரசர் கேட்கின்றார். அது எப்படி மகன் யுத்தகலத்திலே வெற்றிமானை சூழி வருவார் என்று அவர் உறுதியாக சொல்வது எப்படி என்பதாக அதற்கு விளக்கமாக மகன் யுத்தகலத்திலே வெற்றிமானை சூழி வந்தவர் சொல்லுகின்றார், நீங்கள் செய்தியில் கேள்விப்பட்ட அந்த 2 செய்திகளும் உண்மையானதுதான். முதல் ஒற்றர் சொன்ன செய்தி அது உண்மையான செய்திதான். அந்த யுத்த களத்திலே அந்த யுத்தம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் எனது தாய் அந்த யுத்த களத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்திரத்திலே அறிவுரை சொன்னது, அறிவுறுத்தியது, உனக்கு கஷ்டமான நேரம், உனக்கு துன்பமான சோதனையான நேரம் வருவென்றால் இந்த குர்ஆனை எடுத்து வைத்து இந்த குர்ஆனை நீ ஓது என்பதாக எனது தாய்
என்னை அறிவுறுத்தியது அங்கு எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் உடனே திருக்குறானை ஓடிக்கொண்டு அந்த யுத்த களத்திலே நான் யுத்தம் செய்தேன். அந்த யுத்த களத்திலே வெற்றி கிட்டியது என்று சொல்லக்கூடிய செய்தியை அந்த இளவரசர் அழகாக அரசரிடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மனக்கசப்பு, மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள் இவைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருப்போம் என்றால் இந்த திருக்குறானை நாம் எடுத்து வைத்து ஓதுகின்ற பொழுது நமக்கு அதிலே அல்லாஹ் பரக்கத் வெற்றியை தருகின்றான் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதத்திலே நாம் குர்ஆன் சரி திருக்குறானை அதிகம் நாம் ஓத வேண்டும். ரமதானிலே மட்டும் அந்த குர்ஆனை ஓதாமல் ரமதானிலே குர்ஆனை ஓத வேண்டும். சில பேருக்கு ஓத தெரியாது, அதற்கு நான் ஓத தெரியாத இப்பொழுது நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து அதனை ஓத, அதனை தெரிய, அதனை அறிய நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே அதற்குண்டான தயாரிப்பில் நாம் இறங்கிவிட வேண்டும். அப்படி நாம் தயாராக ஆகிவிட்டால் ரமலானிலே நாம் ஓடக்கூடிய அந்த குர்ஆனுக்கு எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? மற்ற மாதங்களிலே நான் செய்யக்கூடிய இபாதத்துக்கும் வணக்கத்திற்கும் ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கும் நிறைய நன்மைகள் இருக்கிறது. மற்ற மாதத்திலே அலிஃப் லாம் மீம் என்பதாக ஓதினால் ஒரு நன்மைதான் கிடைக்கும். கிடைக்கும் இது ரமலான் மாதத்திலே நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்பதாக அந்த திருக்குர்ஆனை எடுத்து வைத்து நீங்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த அலிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு 10 நன்மை, 20 நன்மை, 30 நன்மை நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி வழங்குகின்றான். இது போன்று திருக்குர்ஆன் முழுவதும் எத்தனை ஆயத்துக்கள் அவைகளை ஓத ஓத நமக்கு நன்மைகள் இரட்டிப்பாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. அதற்காக நாம் இப்பவே நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்திக் கொள்ளலாமா? ரமலானிலே அதிகமாக திருக்குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு நம் சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தந்த அன்புமானாக. ரஜப் மாதத்துடைய சிறப்பத்தான் சொல்லிக்கிறேன். ரஜப் மாதத்துடைய சிறப்புகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. ரஜப் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இதெல்லாம் மேல கேட்டது ரஜப் மாதத்துடைய சிறப்புகள், மகத்துவங்கள். இனி அடுத்து இந்த ரஜப் மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துக்கள் என்ன? ஒன்றாவது நோன்பு நோன்பு. முதலாவது என்ன செய்யணும்? ரமலானிலே நோன்பு இருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அத்தனை அமல்களுக்கும் ரஜப் மாதத்திலேயே நமக்கு தயார்படுத்துவதற்காக, பழகிக் கொள்வதற்காக இது நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. நான் நோன்பே இருந்தது கிடையாதுங்க. நான் என்ன செய்தது கிடையாது, நோன்பு இருந்தது கிடையாது. என்ன செய்யுங்க, இப்ப நோன்பு இருங்க. ரஜப் மாதத்திலே நோன்பு இருக்க பழகிக்கிறீங்க. இந்த ரஜப் மாதத்திலே நீங்கள் நோன்பு இருக்க பழகிக் கொண்டால் ரமலான் மாதம் முழுவதுமாக நீங்கள் இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடி நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் அதை உங்களுக்கு இலகுவாக, எளிதாக அதை ஆக்கி தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நோன்பு இருந்தால் என்ன நன்மை? ஜன்னத்தில் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனமும் இறைவனுடைய பொதுவான மினவாய் அக்பர் என்று சொல்லக்கூடிய இறை பொருத்தமும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. கண்மணி நாயகம் சொல்லாமல் சொல்லி காமிப்பார்கள், மன் சாம யௌம ரஜப் ஈமான வ இஹ்திசாபன் இஸ்தௌஜப ருதுவானும் மினல்லாஹ் வ அஸ்கன ஃபிர்தௌஸ். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. ரஜப் மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடியவருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த நோன்பு வைக்க பழகிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்க இப்பொழுதே பழகிக்கொள்ள வேண்டும். ரஜப் மாதத்திலே இன்னும்
நோன்பு வைப்பதனால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கின்றோம். சுவனத்திலே ஒரு மாளிகை இருக்குகிறது. அந்த மாளிகை யாருக்கு என்றால் ரஜப் மாதத்திலே யார் நோன்பு நோக்குவார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்பதாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இன்னும் சிராத்து புத்தகில் சொல்லக்கூடிய பாலத்தை கணக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்து விடுகின்றது. இன்னும் ரஜப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கிறது. ரஜப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றிலே நீர் அருந்தக்கூடிய வாக்கியம் கிடைத்து விடுகின்றது. அந்த ஆறு எப்படிப்பட்டது? பாலை விட மென்மையானது, பனிக்கட்டியை விட குளிர்ந்தது, தேனை விட இனிமையானது. இப்படிப்பட்ட உயர்வுக்குரிய சந்தைக்குரிய அந்த ரஜப் என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே நீர் அருந்தக்கூடிய வாக்கியம் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. மேலும் இந்த ரஜப் மாதத்திலே நாம் நோக்கிருப்பதின் காரணமாக கபூரிய வேதனை மன்னரையுடைய அதாபிலிருந்து அந்த மனிதர் பாதுகாக்கப்படுகின்றார் என்பதனையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு அழகாக இதனை எடுத்துரைக்கின்றார்கள். ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களோடு ஒரு பயணத்திலே இருக்கிறோம். நாங்கள் எப்படி பயணத்தில் இருக்கிறோம், பயணத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கபூருக்கு அருகாமையில், மன்னரைக்கு அருகாமையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த மன்னரையிலே இருக்கக்கூடிய மன்னரையை சேர்ந்த நபர் அதாவது செய்யப்படுகின்றார், கபூரிலே வேதனை செய்யப்படுகின்றது. இதை பார்த்த, இதை கண்ணுற்ற கருமைய உருவான சாப்பரும் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இவர் ரஜப் மாதத்திலே நோன்பு போட்டிருந்தால் இந்த கபருடைய வேதனையிலிருந்து, கபருடைய அதாபிலிருந்து அவர் நிச்சயமாக அவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்று பெருமானாருடைய மணிமொழியை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ரஜப் மாதத்திலே நோன்பு இருப்பதால் நமக்கு நிச்சயமாக 3 சிறப்புகள் கிடைக்கிறது. ஒன்று, நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இரண்டாவது, எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்க்கையுடைய காலங்களில் நமக்கு ஆயுளில் பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னும் மூன்றாவது, நாளை மறுமையில் கடுமையான தாகம் இருக்கும். அந்த கடுமையான தாகத்திலிருந்து அவர் அச்சமற்று இருப்பார் என்பதாக மாணவியுடைய மொழிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜப் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் நோன்பு நோற்பது, தௌபா செய்வது, சதக்கா செய்வது. அடுத்தது சதக்கா செய்வது. ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்கவும் பழக வேண்டும். அதற்காக ரஜபிலே நோன்பு இருக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே சக்காத்து சதக்கா கொடுக்க வேண்டும். அதற்காக ரஜப் மாதத்திலே நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய செல்வங்களை நம்முடைய நாடு வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு இப்பொழுதே சிலருக்கு உள்ளத்திலே லேசான என்ன கொடுக்கலாமா வேண்டாம் உங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதிலே பறக்கச் செய்வான். ஏழை எளிய மக்களுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்குவதனால் உடைய செல்வத்திலே குறை ஏற்பட்டு விடாது என்பதையும் இறைவனை நமக்கு பறைசாற்றுகின்றது. மாணவியும் நமக்கு அதை எடுத்துரைக்கின்றார்கள். ஆக ரமலானிலே நாம் சக்காத்து செய்வதற்காக வேண்டி ரஜப் மாதத்திலே பழக வேண்டும் என்று பழகிக் கொள்ளுங்கள் என்று மாணவி நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நிறைய சதக்காக்களை செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இறுதியாக துவாவை கேட்பது. இந்த துவா மாணவி கற்றுத்தந்த துவா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா. சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரஜபிலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. உயர்மிக்க வங்கி மிக்க மகத்துவம் மிகுந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற வாக்கியத்திலே பேச்சினையும் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அனுப்புவானாக என்ற துவாவுடன் எனது வார்த்தையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.